بسم الله الرحمن الرحيم. هو الذي جعل الشمس ضياء والقمر نورا وقدره منازل لتعلموا عدد السنين والحساب ما خلق الله ذلك إلا بالحق يفصل الآيات لقوم يعلمون إن في اختلاف الليل والنهار وما خلق الله في السماوات والأرض لآيات لقوم يتقون إن الذين لا يرجون لقاءنا ورضوا بالحياة الدنيا واطمأنوا بها والذين هم عن آياتنا غافلون أولئك مأواهم النار بما كانوا يكسبون إن الذين آمنوا وعملوا الصالحات يهديهم ربهم بإيمانهم تجري من تحتهم الأنهار في جنات النعيم دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام وآخر دعواهم أن الحمد لله رب العالمين. ولو يعجل الله للناس الشر استعجالهم بالخير لقضي إليهم أجلهم فنذر الذين لا يرجون لقاءنا في طغيانهم يعمهون وإذا مس الإنسان الضر دعانا لجنبه أو قاعدا أو قائما فلما كشفنا عنه ضره مر كأن لم يدعنا إلى ضر مسه كذلك زين للمسرفين ما كانوا يعملون ولقد أهلكنا القرون من قبلكم لما ظلموا وجاءتهم رسلهم بالبينات وما كانوا ليؤمنوا كذلك نجزي القوم المجرمين ثم جعلناكم خلائف في الأرض من بعدهم لننظر كيف تعملون وإذا تتلى عليهم آياتنا بينات قال الذين لا يرجون சகோதரர் ஏஎம்ஜி மசூத் அவர்கள் உரையாற்றுவார்கள். அவர்கள் உரைக்கு பின் கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது. அதன் பின் இங்கு இஷா தொழுகை ஜமாத்தாக 2வது மாடியில் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான அருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சத்தியத்தை புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே ஆரம்பமாக இஸ்லாமிய நாட்காட்டியின் அவசியம் என்ற ஒரு தலைப்பிலையும், பிறை விஷயத்திலே கணக்கை பின்பற்றுவது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதே என்ற இன்னொரு தலைப்பிலையும் இதுவரை சில செய்திகளை நீங்கள் கேட்டு வந்தீர்கள். அதை ஒட்டி இறுதியாக இந்த பிறை விஷயத்திலே இந்த கணக்கை சொல்லக்கூடிய நேரத்தில் இதை பற்றி சமுதாயத்தில் இருக்கிற மார்க்க அறிஞர்கள் என்னென்ன விமர்சனங்களை இது விஷயமாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்கிற ஒரு தொகுப்பாக, எல்லா விஷயங்களை சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மாத்திரம் சொல்லி அதனுடைய பதிலையும் சொல்வதற்காக வேண்டி விமர்சனங்களுக்கு பதில் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பமாக ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த உம்மத்திலே பிறை விஷயத்தை பொறுத்தவரையில் அது எப்பொழுது பேசப்படும் என்றால், ஷாபானுடைய மாதம் கடைசியாகிற நேரத்தில் இந்த பிறையை பற்றிய ஒரு சர்ச்சைகள், விவாதங்கள், அதை பற்றிய வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் அதிகமாக நடக்கும். அந்த ஷாபான் முடிந்து ரமலான் ஆரம்பமாகி அந்த ரமலானும் இறுதி நேரத்தை அடையக்கூடிய நேரத்தில் மீண்டும் இதுபோல விவாதங்கள், சர்ச்சைகள் எல்லாம் ஆரம்பமாகி அந்த ஷவ்வாலுடைய ஆரம்பத்திலே பெருநாளை கொண்டாடிவிட்டால் அதோடு இந்த சமுதாயம் பிறையை பற்றியும் அதனுடைய சர்ச்சைகளும் மறந்து விடுவார்கள். இனி கொஞ்சம் பேர் விதிவிலக்காக துல்ஹஜ் மாதத்துடைய அந்த 10ஆம் நாள் ஹஜ்ஜுடைய பெருநாளை கொண்டாடுகிற நேரத்தில் கொஞ்சம் சர்ச்சை செய்வார்கள். அதற்கு பிறகு மீண்டும் மூட்டை கட்டி வைத்து விடுவார்களே, ஆனால் மீண்டும் அடுத்த ஷாபானுக்கு தான் அந்த மூட்டைகள் எல்லாம் பிரித்து பார்க்கப்படும். இப்படித்தான் கடந்த கால வரலாறுகளிலே இந்த சமுதாயத்திலே இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ரமலானுடைய நாளிலோ அல்லது ஹஜ்ஜி பெருநாள், அதாவது ரமலானுடைய பெருநாள் ஷவ்வாலுடைய முதல் நாளிலே கொண்டாடுகிற அந்த பெருநாள், அதே போல ஹஜ்ஜுடைய துல்ஹஜ் மாதம் 10ஆம் தேதி கொண்டாடக்கூடிய அந்த பெருநாட்கள், அதை கொண்டாடி முடித்து ஒரு சாயந்தரம் நேரம், மாலை நேரத்தில் வானத்தை நோக்கிற பொழுது அது மிக பெரிய அளவிலே சந்திரன் அங்கே காட்சியளிக்கும். ஆக நாம் 2 நாட்களை தவற விட்டு விட்டோம், 3ஆவது நாளிலே பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், ஆக தவறளித்து விட்டோம் என்று அந்த வருடம் பேசுவார்கள். மீண்டும் அடுத்த ஆண்டு அந்த தவறுகள் திருத்தப்படுமா என்றால் இல்லை. அதே போன்று மீண்டும் 3ஆவது நாளிலோ 2ஆவது நாளிலோ பெருநாளை கொண்டாடக்கூடிய சூழ்நிலை தான் இந்த சமுதாயத்திலே காலமாக இருந்து வருகிறது. அப்ப இந்த விவகாரங்கள், இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? எதனால் இந்த குழப்பங்கள் தீர்க்கப்படாமல் இன்றைக்கு இருக்கிறது? பொதுவாக இந்த சமுதாயத்தில்
பிறையை இந்த ரமலானுடைய இந்த ஹஜ்ஜுடைய காலங்களிலே பின்பற்றக்கூடிய மக்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு 3 விதமாக அதை நாம் பிரிச்சிடலாம். பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் பெரும்பான்மையான கருத்துங்கள் இந்த 3 விஷயத்தில் அடங்கிடும். ஒன்று என்ன, அவர்கள் வசிக்கிற பகுதியில் பிறையை பார்த்து முடிவு செய்வது. அதில் கூட இப்போ கொஞ்சம் மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் சென்னையிலே பார்த்த பிறை தாம்பரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது, கோவையிலே பார்த்த பிறை திருப்பூரை கட்டுப்படுத்தாது என்று சொன்ன சகோதரர்கள் இப்படி தங்களுடைய நிலையை சற்று மாற்றி இல்லை தமிழகம் முழுக்கும் ஒரே பிறையை கட்டுப்படுத்தும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த அவரவர் பகுதியில் பார்க்கிற பிறையை வைத்து நம்முடைய பெருநாட்களையும் நோன்பையும் தீர்மானிப்பது, இப்படி ஒரு சாரார். இன்னொரு சாரார் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அதை ஏற்று ஒட்டுமொத்த உலகம் என்ன செய்ய முடியும், அந்த பெருநாட்களையும் அந்த நோன்பையும் தீர்மானிக்க முடியும், இப்படி சொல்லக்கூடிய இன்னொரு சாரார். இந்த 2 சாராருக்கு மாற்றமாக நாம் என்ன சொல்கிறோம், அதான் சப்ஜெக்ட். வருடத்துடைய குறிப்பிட்ட ஒரு நாளில நாம் பிறையை பார்த்து அந்த மாதத்தை தீர்மானிக்க வேண்டிய தேவையில்லை. உதாரணமாக குறிப்பாக ஷாபானுடைய 29ஆம் நாள், ஷாபானுடைய 29ஆம் நாளுடைய அந்த பிறையை நீங்கள் பார்த்து மறுநாள் 30ஆகவோ அல்லது ரமலானுடைய 1ஆகவோ அந்த குறிப்பிட்ட நாளிலே மட்டும் நீங்கள் பார்த்து தீர்மானிக்க வேண்டிய தேவையில்லை. துல்ஹஜ் மாதம் அந்த குறிப்பிட்ட மாதத்துடைய பிறையை பற்றி மட்டும் என்ன செய்ய வேண்டியதில்லை, அந்த 10ஐ தீர்மானிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியதில்லை. ரமலானுடைய கடைசி நாள் 29ஆவது நாளிலே பிறையை பார்த்து நீங்கள் ஷவ்வாலுடைய முதல் நாளை தீர்மானிக்க வேண்டிய தேவையில்லை. நாம முறையாக கணக்கிட முடியும். கணக்கிட்டு நம்முடைய பெருநாட்களையும் நம்முடைய நோன்பையும் நாம் முன்கூட்டியே தீர்மானிக்க முடியும். உதாரணமாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம், இது ஷாபானுடைய 21ஆம் நாள். நாம் விற்றிருக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஷாபானுடைய 21ஆம் நாள். இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியும் எப்ப ரமலான் 1 ஆரம்பமாக பெறுது. ரமலானுடைய 1ஆம் நாள் முதல் தேதி என்றைக்கு ஆரம்பமாகும் என்று இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியும். 11ஆம் தேதி ஆரம்பமாகிறது. வருகிற இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்துடைய 11ஆம் தேதி ரமலானுடைய முதல் நாள் ஆரம்பமாகிறது. இது நாம சொல்கிற செய்தி. ஏன் இந்த செய்தியை நாம சொல்கிறோம், ஹதீசுகளை புரிந்து கொள்ளக்கூடிய விதங்களிலும் நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே குழப்பம் இருக்கிறது, நடைமுறையிலும் சிக்கல் இருக்கிறது. அந்த ரெண்டையும் கருத்தில் கொண்டுதான் என்ன செய்யறோம், இந்த முடிவுக்கு நாம போக சொல்றோம். என்ன காரணம், இன்றைக்கு பொதுவாக சமுதாயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஷாபானுடைய 29ஆம் நாள் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில சில அறிவிப்புகளை நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன அறிவிப்பு, இந்த நாள் ஷாபானுடைய 29ஆம் நாள். இந்த ஷாபானுடைய 29ஆம் நாள் பிறை பார்ப்பதற்காக வேண்டி குறிப்பிட்ட பள்ளிவாசலிலே ஒரு பிறை கமிட்டி கூடும். அன்றைக்கு பிறை பார்த்த தகவல் கிடைச்சால் அது மறுநாள் நோன்பு, இல்லை என்றால் 30ஆக பூர்த்தியாக்கி அதற்கு அடுத்த நாள் நோன்பை ஆரம்பிப்போம் என்று ஒரு அறிவிப்பு வரும். இந்த 29ஆம் நாள் ஷாபான் என்று எப்படி தீர்மானிக்கிறார்கள், அங்கதான் கவனிக்க வேண்டிய அம்சம். அவர்கள் காலங்காலமாக அப்படியே பார்த்து வருகிற சிவகாசியுடைய காலண்டர், அந்த சிவகாசியுடைய காலண்டரிலே என்றைக்கு ஷாபான் 29 என்று போடப்பட்டிருக்கிறதோ அன்றைக்கு பிறை கமிட்டி கூடும். இது சரியான நடைமுறைதானா? நாம் திறந்த மனதோடு சிந்திக்கிறோங்க. நாம எல்லாம் நம்முடைய இயக்கங்கள், நம்முடைய ஜமாத்துகள், நாம இதுவரைக்கும் பின்பற்றி வருகிற கொள்கை, அதையெல்லாம் சற்று ஓரமாக வைத்துட்டு நம்முடைய இது அல்லாஹுடைய மார்க்கம், இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இந்த மார்க்கம் அல்லாஹுடையது, இது நம்முடைய சுய சிந்தனைகளை சற்று ஓரமாக வைத்துட்டு, அது எனக்கு சேர்த்து தான், உங்களுக்கு மட்டும் உபதேசம் இல்லை எனக்கும் சேர்ந்து, நம்முடைய சுய சிந்தனைகளை ஓரமாக வைத்துட்டு நாம் இந்த பிரச்சனையை அணுகணும் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில். அப்பதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். இப்ப இந்த 29ஆம் நாள் சிவகாசி கேலண்டர்ல என்றைக்கு ஷாபான் 29 என்று போடப்பட்டிருக்கிறதோ
அன்றைக்குத்தான் இது கூடுகிறது. இது முதல்ல சரியான நடவடிக்கையா? ஷாபானுடைய 29 நீங்கள் தீர்மானிப்பதாக இருந்தால் எதை நீங்கள் தீர்மானிக்கணும்? ஷாபானுடைய 1ஆம் தேதியை தீர்மானிக்கணும். ஷாபானுடைய 1ஆம் தேதியை நீங்கள் தீர்மானிக்கணும். ஷாபானுடைய 1ஆம் தேதியை தீர்மானிப்பதாக இருந்தால் ரஜபுடைய கடைசி நாள் தீர்மானிக்கணும். ரஜபுடைய கடைசி நாளை தீர்மானிப்பதாக இருந்தால் ஜமாத்துல் ஆஹிருடைய மாசத்தை நீங்க பார்க்கணும். ஜமாத்துல் ஆஹிரை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் ஜமாத்துல் அவ்வலை நீங்க பார்க்கணும். ஜமாத்துல் அவ்வலை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் ரபியுல் ஆஹிரை பார்க்கணும். ரபியுல் ஆஹிரை நீங்க பார்ப்பதாக இருந்தால் ரபியுல் அவ்வலை நீங்க பார்க்கணும். அப்படியே வடிச்சுக்கிட்டே போங்க நீங்க. அப்ப ரபியுல் அவ்வலை நீங்க பார்க்கிறதா இருந்தா சஃபரை பார்க்கணும். சஃபரை பார்க்கிறதா இருந்தா முஹர்ரத்தை பார்க்கணும். முஹர்ரத்தை பார்ப்பதா இருந்தா துல்ஹஜ்ஜை பார்க்கணும். துல்ஹஜ்ஜை பார்ப்பதாக இருந்தால் துல்காதாவை பார்க்கணும். அப்ப அப்படியே நீங்க பின்னாடி ரிவேஸ்ல போனீங்கன்னால் வருடத்துடைய எல்லா நாளும் நீங்க ஆரம்பத்தையும் கடைசியும் பார்க்கணும். அதைத்தான் நாம சொல்றோம். வருடத்துடைய எல்லா நாளும் ஆரம்பத்தையும் கடைசி ஒவ்வொரு மாதத்துடைய ஆரம்பத்தையும் கடைசியும் பார்க்கணும். ஆனா நாம செய்யறதில்லை. செய்யறோமா? யாரும் தனி மனிதர்களும் செய்யறதில்லை, ஜமாத்துகளும் செய்யறதில்லை. இப்ப எப்படி சரியா வரும்? எல்லா நாளும் அந்த பிறையை நீங்கள் பார்த்து வந்து ஷாபான் 29 நீங்கள் தீர்மானித்தால் ஒரு வகையில நியாயம் என்று சொல்லலாம். ஆனா அதை நீங்கள் பார்க்காம வருடத்துடைய எந்த நாளிலையும் பிறையை பற்றி பார்க்காமல் பேசாம சிவகாசி கேலண்டர்ல என்றைக்கு 29 ஷாபான் என்று போடப்பட்டிருக்கிறதோ அன்றைக்கு பிறை கமிட்டி கூடினால் இது எந்த வகையிலே நியாயம்? அப்ப நாம் என்ன சொல்கிறோம்? இது சரியான நடைமுறை அல்ல. காலம் காலமாக நாம் பின்பற்றி வருவதனால் மட்டுமே ஒரு விஷயம் மார்க்கமாயிராது. காலம் காலமாக நாம் பின்பற்றி வருவதனால் மட்டுமே ஒரு விஷயம் மார்க்கமாகாது. அல்லாஹுடைய மார்க்கம் என்றால் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருப்பாங்க. அப்ப இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப என்ன சொல்றாங்க? நாம இந்த கணக்கு எடுத்து சொன்ன உடனே முதல்ல இந்த கணக்கை நாம ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறோங்க. நிறைய சகோதரர்கள் இந்த கணக்கு என்கிற விஷயத்தை அவர்கள் அறிந்து செய்கிறார்களா அல்லது அறியாம செய்கிறாங்களா? அல்லாஹ் அஹ்லம். அல்லாஹ் அறிஞ்சவனாக நமக்கு தெரியாது. யாருடைய உள்ளத்தையும் நாம திறந்து பார்க்க முடியாது. ஆனா என்ன சொல்றாங்க? கணிப்பு என்ற வார்த்தையை விமர்சனம் பண்ணும்போது பயன்படுத்துறாங்க. கணிப்பு என்ற வார்த்தையை விமர்சிக்கும் போது பயன்படுத்துறாங்க. தயவு செய்து அந்த சகோதரர்கள் தங்களுடைய வார்த்தை பிரயோகத்தை மாற்றணும். இது கணிப்பு அல்ல. கணிப்பு என்ன? அது தோராயமானது. கணிப்பு என்பது உத்தேசமானது. அது இருக்கவும் செய்யலாம், இல்லாம இருக்கலாம். நாம சொல்வது கணக்கு. நாம என்ன சொல்றோம்? பிறையுடைய கணக்கு என்று சொல்கிறோம். என்ன கணக்கு? மன்சில்களை அடிப்படையாக கொண்ட கணக்கு. மன்சில்களை அடிப்படையாக கொண்ட கணக்கு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், எஸ் அலூனக அனில் அஹில்லதி குல் ஹிய மவாகீத்து லின்னாஸி வல் ஹஜ். நபியே, அந்த மக்கள் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. எதை பற்றி? சந்திரனுடைய நிலைகளை பற்றி கேட்கிறாங்க. ஏன் அந்த மக்கள் அந்த கேள்வியை கேட்கணும்? சூரியனும் சந்திரனுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. சூரியனை நாம பார்க்கிறோம், அது எப்பொழுது பார்த்தாலும் ஒரே வடிவத்தில் இருக்குது. காலையில உதிக்கும் போது நீங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது கொஞ்சம் ஒரு 10 மணி சுமாருக்கு நீங்கள் பார்த்தாலும் சரி, உச்சியில 12 மணி சுமாருக்கு நீங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது மறையக்கூடிய மாலை நேரத்தில் மகரிபுடைய நேரத்தில் பார்த்தாலும் சரி, அது ஒட்ட வடிவமாகத்தான் ஒரே வடிவத்தில் இருக்குது. இடம் மாறுபடும், கொஞ்சம் கொஞ்சமாக இடம் மாறுபடுமே ஒழிய அந்த வடிவம் மாறுபடாது. சந்திரனுக்கு வடிவம் அப்படி அல்ல. ஒரே வடிவத்தில் சந்திரன் இல்லை, அது மாறி மாறி வருகிறது. இன்றைக்கு பார்க்கிற வடிவம் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு பார்க்கிற வடிவம் நாளைய மறுநாள் இருக்காது, நாளைய மறுநாள் பார்ப்பது அடுத்த வாரம் இருக்காது, அடுத்த வாரம் பார்த்தா அதுக்கு அடுத்த வாரம் இருக்காது. அப்ப சந்திரனுடைய அந்த படித்தரங்கள் மாறி மாறி வருகிறது. இதைத்தான் அந்த மக்கள் கேட்கிறாங்க. சூரியனை பார்க்கிறோம், அது ஒரே வடிவத்தில் இருக்குது. சந்திரனை பார்க்கிறோம், அந்த வடிவங்கள் மாறி மாறி வருது. ஏன் இப்படி நடக்குது? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், மவாகீத்து லின்னாஸ், அது மனிதர்களுக்கு காலம் காட்டக்கூடியது. ஒல் ஹஜ், அது ஹஜ்ஜையும் அறிவிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப சந்திரனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்த மன்சில் என்பது தேதிகளை காட்டுறது. அப்ப இந்த இன்னைக்கு என்ன பிரச்சனை? தேதிகளை காட்டும் என்பதை நமக்கு மாற்று அபிப்பிராய கருத்துள்ள சகோதரர்களும் மறுக்கல.
ஆனா என்ன சொல்றாங்க, அதை முன்கூட்டியே நீங்கள் தீர்மானிக்க கூடாது. சந்திரனுக்கு மன்சில்கள் இருக்குது, அது ஒவ்வொரு தேதியை காண்பிக்கும் என்பதை நாங்க மறுக்கல. ஆனா முன்கூட்டியே நீங்க தீர்மானிக்கிறீங்களே, அது முடியுமா? ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூமு லிருயத்திஹி வஅஃப்திரு லிருயத்திஹி, அதை பார்த்து வைங்க, அதை பார்த்து விடுங்க என்று தான் சொன்னாங்க. நாம அதை மறுக்கல, நாம அந்த ஹதீஸையும் மறுக்கல. நாம என்ன சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனம் அதை கணக்கிட முடியும் என்று சொல்கிறது. அல்லாஹ்வுடைய வசனம் அதை கணக்கிட முடியும். சந்திரனுக்கு நாம் ஏற்படுத்தி இருக்கிற மன்சில்களை நாம் கணக்கிட முடியும் என்று அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு சொல்லுது. 10வது அத்தியாயம் சூரத்துல் யூனுஸுடைய 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கணக்கிட முடியும் என்பதை அல்லாஹ் அங்கே சொல்கிறான். ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லியாஅன் வல் கமர நூரன் வ கத்தரஹு மனாஸில லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிஸாப மா خلقல்லாஹு ذلك இல்லா பில் ஹக்கி யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லிகௌமி யஅலமூன். இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான், சூரியனையும் சந்திரனையும் நாம் 2 அத்தாட்சிகளாக நாம் படைச்சிருக்கிறோம். சூரியனும் சந்திரனும் நம்முடைய அத்தாட்சிகள். அந்த சூரியனை ஒளி உள்ளதாகவும் சந்திரனை பிரதிபலிக்கக்கூடியதாக நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதத சினீன வல் ஹிஸாப, அதற்கு மன்சில்களை படித்தர நாம் உண்டாக்கி இருக்கிறோம். ஏன்? லிதஅலமு, நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. அதத சினீன வல் ஹிஸாப, எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பல வருடத்துடைய கணக்கையும் அந்த மன்சில்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப நாம என்ன சொல்றோம், அல்லாஹ் மன்சில்களை தேதி என்று ஒரு பக்கத்தில் சொல்கிறான், இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்கிறான், அது தேதி மட்டுமல்ல, அந்த தேதியுடைய பல வருடத்துடைய கணக்கை நீங்க அறிந்து கொள்ள முடியும் என்றும் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையில பல நாட்களை நாம முன்னரே தீர்மானிக்க முடியும். நாளைக்கு என்ன தேதி, நாளைய மறுநாள் என்ன தேதி, அடுத்த வருடம் என்ன தேதி, 10 வருடம் கழிச்சு என்ன தேதி என்பதை நாம் என்ன செய்ய முடியும், முன்கூட்டியே தீர்மானிக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்கிறோம். இப்ப எங்க பிரச்சனை எங்க வருது, மன்சில் என்று சொல்கிறீர்கள், அதை நீங்க பல வருடத்தை கணக்கிட முடியும் என்றும் சொல்றீங்க. இதை பெருநாளுடைய விஷயத்தில் ஏன் சம்பந்தப்படுத்துறீங்க? கேள்வி என்ன வருது, பெருநாளுடைய விஷயத்தில் ஏன் சம்பந்தப்படுத்துறீங்க? பெருநாளுடைய விஷயத்தில் நீங்கள் சம்பந்தப்படுத்துவது ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது, ஹதீஸை நீங்க புறக்கணிக்கிறீங்க, இப்படித்தான் வாதம் வருது. ஹதீஸை நாம எங்கேயும் புறக்கணிக்கல, ஹதீஸை நாம குறைச்சு மதிப்பிடல. நாம என்ன செய்கிறோம், இந்த விஷயத்தில் குறிப்பிட்ட ஒரு ஹதீஸை மாத்திரம் நாம செயல்படுத்தல. பல சகோதரர்கள் இந்த விஷயத்தினுடைய ஆய்வுகள் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே, ஆனால் என்ன நடக்கும், பிறையுடைய விஷயத்தை பொறுத்த வரையில குர்ஆனுடைய ஆயத்துகளை தங்களுடைய ஆய்வுக்கு எடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் கடந்த காலங்களில் அவருடைய ஆய்வுகள் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இது உங்களுக்கு விளங்கும். குர்ஆனுடைய வசனங்களை தங்களுடைய ஆய்வுகளுக்கு சான்றாக எடுக்கவே இல்லை. எதை சொல்றாங்க, சூமுல் ருயத்திஹி வாஃப்திருல் ருயத்திஹி, அதை பார்த்து வைங்க, அதை பார்த்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நாங்க பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் பார்க்க சொன்னாங்க? அந்த மக்கள் ஒவ்வொரு நாளையும் பார்த்தார்களே, அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, அவர்கள் அந்த மன்சில்களை பார்த்து கேள்வி எழுப்புன்னு அல்லாஹ் சொல்கிறான். எதுக்கு பார்த்தாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புடைய இபாதத்துகளிலே ஒரு இபாதத்தாக அந்த பிறையை பார்த்தார்களா, பார்க்க சொன்னாங்களா, அல்லது அந்த மாதத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி பார்த்தாங்களா? அதான் பிரச்சனை, விவகாரம் அதான். இங்க இந்த விஷயத்துக்கு நாம தீர்வு கண்டு விட்டால் இது உள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து போயிருங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு நாம தீர்வு கண்டுட்டால் நமக்கு பல குழப்பத்துக்கு பிரச்சனை இல்லாம போயிடும். கேள்வி என்ன, இங்க பிறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குமாறு சொன்னது மாதத்தை அறிந்து கொள்வதற்கா, அல்லது ரமலான் நோன்புடைய இபாதத்துகளில் ஒரு இபாதத்தா? சகோதரர் என்ன சொல்றாங்க, நோன்பு என்பது இபாதத்து, நோன்பு என்பது இபாதத்து. அந்த இபாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை பார்க்குமாறு சொன்னாங்க, நீங்கள் பார்க்க மறுக்கிறீங்க. அப்ப இபாதத்தை நீங்கள் மாற்றி அமைக்கிறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
நாம ஒரு கட்டத்திலே மரணிக்கிறவரை இன்ஷா அல்லாஹ் இபாதத்தில் நாம ரசூல் சொன்னதுதான் இபாதத். அதுல எந்த மாற்றத்தையும் நாம் ஏற்படுத்த மாட்டோம். அது கியாம நாள் வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த இபாதத்தை மேற்கொள்கிற வழிமுறைகளிலே மாற்றம் ஏற்படும். அதுக்கு நான் பின்னாடி நிறைய சான்றுகளை சொல்கிறேன். அப்படியானால் விவகார பிரச்சனை எங்க? ரெண்டை புரிந்து கொள்கிற விஷயத்தில் உள்ள கோளாறு. பிறையை பார்ப்பது இபாதத் என்று அவர்கள் வழங்கி வச்சிருக்கிறாங்க. நாம சொல்ற பிறையை பார்க்கிறது இபாதத் அல்ல. ஏன் அப்படி சொல்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்க்குமாறு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளிலே ஒரு சந்தர்ப்பத்தில் கூட என்ன செய்யல, பிறையை பார்த்ததாக ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸும் இல்லை. ஒரு பாயிண்ட் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்க்குமாறு சொன்னார்களா இல்லையா? எப்படி பார்க்கணும், எந்த பகுதியிலே பார்க்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்கான முயற்சி எடுத்தார்களா, ரசூல்ல எப்படி பார்த்தாங்க என்று ஆதாரபூர்வமான நேரடியான எந்த ஹதீஸும் இல்லை. சரி, பார்க்க வேண்டும், அது இபாதத் என்று இருந்தால் என்ன செய்யணும்? எப்படி எல்லோருக்கும் நோன்பு வைப்பது கடமையோ அதுபோல் என்ன ஆயிருக்கும், எல்லோரும் அதை பார்ப்பதும் ஆயிருக்குமா இல்லையா? நோன்புடைய இபாதத்திலே ஒரு அங்கமாக இந்த பிறை பார்ப்பது இருக்குமே. ஆனால் என்ன சட்டம் சொல்லணும்? நாம எல்லோரும் எப்படி நோன்பு வைக்கிறோமோ அது போல எல்லோரும் பார்க்கணும். நாம அப்படி சொல்லவும் இல்லை. நம்முடைய எதிர்த்தரப்பு வாதங்களை வைக்கிற சகோதரர்கள் கூட அப்படி சொல்றதில்ல. சஹாபத் அப்படி வழங்கல, ரசூல் அப்படி சொல்லல. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காத போது, அவரோடு இருந்த தோழர்கள் பார்க்காத போது, வேற பகுதியில பார்த்த தோழர்கள் ரசூல்கிட்ட வந்து செய்தியை சொல்ற பொழுது ரசூல்லா ஏத்துக்கொண்டாங்க. நாங்க பார்க்கல, எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, நீங்க பார்த்தீங்களா, நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஏன் சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய ஆயத்து அப்படித்தான் சொல்கிறது. எப்படி? குர்ஆன் இறங்கினதை பற்றி குர்ஆன் பேசுது. குர்ஆன் இறங்கியதை பற்றி குர்ஆன் பேசும் பொழுது என்ன சொல்கிறது? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு. இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ரமலானுடைய மாதம். அதில் தான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டுச்சு. மனிதர்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் பிரித்து காண்பிக்கிற அந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டுச்சு. அந்த ரமலானுடைய மாதத்தை அந்த நீங்கள் அடைந்து விட்டால் நீங்க நோன்பு வைங்க. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு. அந்த மாசத்தை நீங்க அடைஞ்சிட்டால் நீங்க நோன்பு வச்சிருங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அந்த ரமலானை அடைந்து விட்டோமா இல்லையா? ஏன் ரசூலுல்லாஹ் பார்க்க சொன்னாங்க? அந்த ரமலானை அடைஞ்சிட்டோமா இல்லையா? ரமலானை அடைந்தால் நோன்பு வைக்கும்படி குர்ஆனுடைய கட்டளை. அப்ப ரமலானை அடைந்தால் நோன்பு வைக்க வேண்டும் என்ற கட்டளையை செயல்படுத்துவதற்கு அடைந்து விட்டோமா இல்லையா என்பதை தீர்மானிக்கத்தான் ரசூலுல்லாஹ் பார்க்க சொன்னார்களே ஒழிய என்ன பார்க்க சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதை எங்குமே இபாதத் ஆக்கல. இப்ப என்ன விவகாரம்? நமக்கு ரமலானை அடைந்து விட்டோமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற அடிப்படையில் நாம கண்ணை கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை முன்கூட்டியே நாம தீர்மானிக்க முடியும். தீர்மானிக்க முடியும் என்பதை வெறும் விஞ்ஞான வளர்ச்சியை மட்டும் வச்சு நாம சொல்லல. சான்றாக குர்ஆனுடைய வசனங்களை வைக்கிறோம். சான்றாக குர்ஆனுடைய வசனங்களை வைக்கிறோம். குர்ஆன் சொல்கிறது பல ஆண்டுடைய எண்ணிக்கை நீங்க தீர்மானிக்க முடியும். மன்சிலுக்கு நாம் ஏற்படுத்தி இருக்கிற அந்த படித்தரங்கள் உங்களுக்கு தேதியை காண்பிக்கும். அப்ப இந்த வசனங்களை வைத்துதான் இந்த முடிவுக்கு நாம வர்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்றாங்க. என்ன? இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்துப் வலா நஹ்சுப் அஷ்ஷஹர் ஹாகதா வ ஹாகதா. ஒரு இந்த ஹதீஸ். இதுல ரசூல் என்ன சொல்றாங்க? இன்னா உம்மத்துன் உம்மியத்துன், நாம உம்மி சமுதாயமாக இருக்கிறோம். நாம உம்மி சமுதாயமாக இருக்கிறோம். நமக்கு என்ன தெரியாது? எழுத தெரியாது, கணக்கு நமக்கு தெரியாது. கணக்கு தெரியாததுனால நம்ம என்ன செய்யல, அதை எழுதல. அதனால மாதம் என்பது 29 இருக்குது, 30 இருக்குது. இப்படி சொன்ன உடனே ஒரு சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? இந்த ஹதீஸ் இருக்கிறது உண்மைதான், ஆனா நீங்க சொல்ற கணக்கு இல்ல, நீங்க சொல்லக்கூடிய அந்த கணக்கு இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா நக்துபு வலா நஹ்சுப் என்று சொன்னது உண்மைதான்.
ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிசாப் என்று சொன்னது நீங்கள் சொல்கிற கணக்கு இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன கணக்க? அது சாதாரண நடைமுறையை சொன்னாங்க. நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஒரு ஆள் படிக்க தெரியாத ஒரு ஆள், கல்வி அறிவே இல்லாத ஒரு ஆள், அவர் என்ன சொல்லுவோம்? சாதாரண நடைமுறையை சொல்லுவோமா இல்லையா? இவருக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாதுன்னு சொல்லுவோம். படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது. இந்த மாதிரி தான் ரசூலா சொன்னாங்க. ரசூல் அப்படி சொல்லல. சகோதரர்களே, நியாய உணர்வோடு நீங்கள் ஹதீஸை அணுகணும். ஒரு வார்த்தை கூட அல்லாஹ்வுடைய ரசூல் வீணா சொல்ல மாட்டாங்க. ஒரு வார்த்தையை கூட அல்லாஹ்வுடைய தூதர் வீணாக சொல்ல மாட்டாங்க. குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ ஒரு வார்த்தை கூட வீண் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் விளையாட்டுக்காக கூட பொய் சொல்ல மாட்டாங்க. விளையாட்டுக்காக கூட என்ன செய்ய மாட்டாங்க? பொய் சொல்ல மாட்டாங்க. இங்க ரசூலை எதை பத்தி பேசுறாங்க? நாம உம்மி சமுதாயம், நமக்கு கணக்கு தெரியாது, நாம எழுதி வைக்கிற பழக்கம் இல்லை என்பதை எதை வச்சு சொல்றாங்க ரசூல்லா? பின்னாடி எதை பேசுறாங்க? அஷ்ஷஹரு ஹாக்கதா வ ஹாக்கதா, மாதம் என்பது இப்படியும் இருக்கிறது அப்படியும் இருக்குது. எப்படி இருக்குது? ஒரு முறை ரசூலா காமிக்கிறாங்க, 1 2 3, 10 விரல ஒரு முறை, 10 விரல இரண்டாவது முறை, ஒரு விரலை மடக்கி 9 விரல காமிச்சு மாசம் 29 இருக்குது. சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் 1 2 3 30 இருக்கிறது. அப்ப மாசம் 29 இருக்குது, 30 இருக்கிறது. இது எந்த கணக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு தெரியாது என்று சொன்னது அந்த ஹிசாப் நம்முடைய சுய கருத்தை விட்டுருங்க. ஹதீஸுடைய பிற்பகுதி எதை பத்தி பேசுது? ஹதீஸுடைய பிற்பகுதி எதை பற்றி பேசுகிறது? நமக்கு எதிர்வாதம் வைக்கிற சில சகோதரர்கள் இதே வார்த்தை வேற ஹதீஸ் வேற விஷயம் வைக்கிறாங்க. எப்படி? ருஅயத் என்ற அந்த வார்த்தை பதம் நாம அது பல அர்த்தத்தை கொண்டது, அது கண்ணை கொண்டு பார்ப்பது மட்டுமில்லை என்று சொல்லுகிற பொழுது அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? ருஅயத் என்ற வார்த்தை பல பொருளை கொண்டதாக இருந்தாலும் அந்த ஹதீஸுடைய பிற்பகுதி எதை பேசுகிறதோ அதுதான் அந்த வார்த்தைக்கு பொருள். அது என்ன சொல்லுது? ஃபைன்ஹும் அலைக்கும், அதற்குரிய விளக்கம் வேற, அது வேற விஷயம். நான் அந்த ட்ராக்ல போகல. அவருடைய வாதத்தின்படியே ஃபைன்ஹும் அலைக்கும், உங்களுக்கு அது மறைத்தால் ஃபக்திருஹு ஷாபான ஸலாத்தீன் அதி சொல்லுவாங்க, 30 நீங்கள் கணக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப மறைத்தால் என்று வந்து விட்டாலே பார்வை என்று வந்து விடுகிறது. ஹதீஸுடைய பிற்பகுதி மறைத்தால் என்று வந்து விட்டாலே முற்பகுதி என்ன பார்வைதான்? கண்ணை கொண்டு பார்ப்பதுதான். இப்படி விளக்கம் சொல்கிற சகோதரர்கள் இந்த ஹதீஸுக்கு அந்த விளக்கம் சொல்றது இல்லை. அஷ்ஷஹரு ஹாக்கதா வ ஹாக்கதா என்றால் ரசூல் மாசத்தை பத்தி பேசுறாங்க. அந்த மாசம் எந்த கணக்கின்படி தீர்மானிக்கப்படுகிறது? 55வது அத்தியாயம் 5வது வசனம், அஷ்ஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி இருக்கிறது. அதைத்தான் ரசூல் சொன்னாங்க. ரசூல் மாசத்தை பத்தி பேசுறாங்க. நாம உம்மி சமுதாயம் என்றாங்க, நமக்கு ஹிசாபு தெரியாதுன்றாங்க, அந்த ஹிசாபை நம்ம எழுதி வைக்கிற பழக்கம் இல்லைன்றாங்க. எந்த ஹிசாபு? நாம சுய கருத்தை சொல்ல வேண்டாம், குர்ஆன் சொல்லுகிற ஹிசாப். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன தெரியாது என்று சொல்வார்களே, ஆனால் அது அவருடைய செயல்பாட்டுக்கே முரண்பட்டு போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது அந்த உம்மத்தில் உள்ள சஹாபாக்களோ என்ன தெரியாதவர்கள் அல்ல. அதுக்கு ஹதீஸுகள்லேயே ஆதாரம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு தஸ்பீஹ் செய்யுமாறு சொன்னார்களா இல்லையா? தஸ்பீஹ் செய்யுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. தொழுகைக்கு பிறகு 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இதை செய்யாத ஒரு சஹாபி உண்டுமா? இதை செய்யாத ஒரு சஹாபியாவது உண்டுமா? எல்லா சஹாபி என்னாங்க? ரசூலுல்லாஹ் மேலும் சொன்னாங்க, உடைய விரல்களை கொண்டு எண்ணுங்கள், அது மறுமையிலே சாட்சி சொல்லும்ண்டாங்க. எவ்வளவு ஹதீஸ்களை பார்க்கலாம். அவர்கள் கணக்கு பண்ணினாங்க, கணக்கு போட தெரியும் என்று பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு இந்த டெக்னாலஜி அந்த மாதிரி விஷயங்கள் வளராம இருக்கலாம். அடிப்படையான விஷயங்கள் சஹாபத்துக்கு தெரிஞ்சுதான் இருந்தது. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தாலும் நாம் என்ன சொல்ல வர்றோம்? ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பிடிக்காதீங்க, ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. எல்லாத்தையும் சேர்த்து விளங்குங்க. குர்ஆனுடைய வசனங்கள் இது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எல்லா செய்திகளையும் நீங்கள் சேர்த்து விளங்கினாதான் என்ன நடக்கும்? இந்த ஹதீஸை, இந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு செய்தியை மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல கண்ணால பார்ப்பது, இவங்க சொல்ல என்ன சொல்ல வர்றாங்க? அந்த 29வது நாள் பார்க்கணும். பார்க்கலன்னா என்னது? மறுநாள்
தெரிந்தால் நோன்பு வைங்க, தெரியாட்ட என்ன செஞ்சிருங்க, நோன்பு வைக்க தேவையில்லை, அதுக்கு மறுநாள் நோன்பு வச்சிருங்க. இது சாதாரண நடைமுறை. இதை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அந்த நூல் எனக்கு நினைவில்லை, தேவைப்பட எடுத்துறேன். ஒரு ஹதீஸ் ரசூல் என்ன, அந்த ரசூலுல்லாஹ் இருந்த நேரத்திலேயே சஹாபத்தில் மத்தி நடந்த ஒரு பிரச்சனை. என்ன சொல்றாங்க, நாங்கள் கருத்து வேறுபாடு கொண்ட நிலையில, கருத்து இஹ்தலஃபன் நாஸ ஃபீ ஆகிர் யௌம் என்ற ஹதீஸ்ல இருக்குது. கருத்து வேறுபாடு கொண்ட நிலையில நாங்கள் 30ஆம் நாளுடைய காலை பொழுது அடைந்தோம். அப்ப சில வாகன கூட்டத்தர வந்தாங்க, பிறை பார்த்ததாக சொன்னாங்க. இப்படி ஹதீஸ் இருக்குதுங்க. இந்த ஹதீஸின் படி இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழ்ந்த நேரத்தில் இருக்குது. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது கண்ணால பார்க்கிறது, பார்க்காட்டா அடுத்த நாள் என்ன செய்யறது, பூர்த்தி ஆக்குறது. இந்த நடைமுறை மட்டும் ரசூல் சொல்லி இருந்தால், ரசூல் உயிரோடு இருக்கும் பொழுது அங்க இஹ்திலாஃப் கருத்து வேறுபாடு ஏன் வந்தது? கருத்து வேறுபாடு கொண்ட நிலையில் நாங்கள் 30ஆம் நாளுடைய காலை பொழுதை அடைந்தோம் என்றால், ரசூல் உயிரோடு இருக்கும் பொழுது கண்ணால பார்க்கிறது, அதை தாண்டி ஒரு விஷயம் இல்லை என்றால் இந்த கருத்து வேறுபாடு ஏன் வந்தது? அந்த கேள்விக்கு நீங்களே விடை கண்டுக்கிறீர்கள். அப்ப நாம என்ன சொல்ல வர்றோம்? நாம என்ன சொல்றாங்க, இவர்கள் ஹதீஸுகளை புறக்கணிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் வாசிப்பாங்க, திருமிதியில் உள்ள ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் துஆ செய்வார்கள். அப்ப ரசூல் பிறையை பார்த்தாங்க என்ற ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ் திருமிதியில் இடம்பெற்றிருக்கிறது. அது லைஃப் பலகீனமான செய்தி, தேவைப்பட்ட நம்ம இன்ஷால்லா ஆதாரத்தை தர்றோம். அப்ப அந்த அடிப்படையில் நீங்க பார்த்து என்ன சொல்ல வர்றாங்க, நான் ஏன் இந்த சாராம்சத்தை சொன்னேன் என்றால், இவர்கள் ஹதீஸை புறக்கணிக்கிறாங்க. இவர்கள் ஹதீஸை புறக்கணிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை விடுறாங்க. சுன்னாவுக்கு மாற்றமாக என்ன செய்யறாங்க, எப்படி யூதர்கள் நசாராக்கள் ஏனைய சமுதாயத்தை சார்ந்தவங்க தங்களுடைய திருநாட்களை அந்த குறிப்பிட்ட காலண்டர் அடிப்படையில் நாட்களை தீர்மானித்து வச்சிருக்கிறாங்களோ அதே போல தீர்மானிக்கிறாங்க. ரசூலுடைய முன்மாதிரி இல்லை என்றால் கண்டிப்பா கூடாதுதான். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிறருடைய கலாச்சாரத்துக்கு ஒப்ப வாழ்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களே. ரசூலுடைய முன்மாதிரி குர்ஆனுடைய வழிகாட்டுதல் இந்த விஷயத்தில் இல்லாமல் இருக்குமேயானால் முன்கூட்டியே நாட்களை தீர்மானிப்பது கண்டிப்பா மாற்றாருடைய கலாச்சாரம் தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் நாம இன்றைக்கு முன்கூட்டியே தீர்மானிக்கலாம் என்று சொல்வது மாற்றாருடைய கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு அல்ல, குர்ஆனை அடிப்படையாக கொண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சுன்னாவை அடிப்படையாக கொண்டுதான் இந்த விஷயத்தை நாம சொல்றோம். அடுத்து என்ன சொல்றாங்க, இதே மாதிரி நீங்க பாருங்க, இந்த நேரடியாக எடுக்கிறாங்கல்ல, என்ன சொல்ல வர்றாங்க, சூமு லிருயத்திஹி வாஃப்திரு லிருயத்திஹி, அதை பார்த்து வைங்க, பார்த்து விடுங்க சொல்லிட்டாங்க. அதனால் நேரடி வார்த்தை தான் எடுக்கணும். இப்படி நேரடி வார்த்தையைத்தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ விஷயங்கள்ல நேரடி வார்த்தை எடுக்கிறது இல்லைங்க. எத்தனையோ விஷயங்களில நேரடி வார்த்தை எடுக்கிறது இல்லை. முதல்ல ஹதீஸை நாம விளங்குற பொழுது இரண்டு விதமான அடிப்படைகள் நாம புரிஞ்சு கொள்ளணும். ஒரு அடிப்படை என்ன, ஒரு ஹதீஸை நேரடியாகத்தான் எடுத்தாகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடக்க சொன்னாங்களோ, எப்படி அந்த இபாதத்தை பேணுமாறு சொன்னார்களோ, அதுல எந்த என்ன செய்யக்கூடாது, கருத்து எடுக்கக்கூடாது, நேரடியாகத்தான் எடுக்கணும். ஒரு சில வார்த்தை பிரயோகங்களை நேரடியாக எடுக்க முடியாது. அதோடைய நோக்கம், அது உட்கருத்து, அதைத்தான் நாம் எடுக்கணும். இதுக்கு நிறைய சான்றுகளை நான் சொல்ல முடியும். சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான செய்திங்க. ஹதீஸ் நம்பரு 43 நம்பர் ஹதீஸ். சஹீஹ் முஸ்லிம்ல 43வது ஹதீஸாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு நீண்ட ஒரு ஹதீஸ், அப்படி இந்த வாசகத்தை மட்டும் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் மாத்த வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு தஹலுல் ஜன்னா. இது ஹதீஸுடைய வாசகம். ரசூல் என்ன சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் இல்லை என்று அறிந்த நிலையில, யஅலமு என்ற வார்த்தை தான் இங்க இருக்குது, அறிந்த நிலையில மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். இது நேரடியான வாசகம், ஹதீஸுடைய நேரடி வாசகம். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை, அதாவது வணக்கத்திற்குள்ளவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை அறிந்த நிலையில மூத்தாயிருவாரோ அவர் தஹலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள போயிருவாரு. இதுல வார்த்தை என்ன இருக்குது, அறிந்த நிலையில. இப்ப ஒருத்தர் இருக்கிறார், அவர் ராமசாமியா வாழ்றார், இவருக்கு அறிகிறார் எது,
அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று அறிந்து கொள்கிறார். ஆனால் இதை உளப்பூர்வமாக ஏற்கவோ அதை நடைமுறைப்படுத்தவோ அவர் செய்யல. இப்ப மௌத்தாயிட்டார், சிலை வணக்கத்திலே மௌத்தாகிறார். இஸ்லாமிய அடிப்படையில் அவர் சொர்க்கம் செல்வாரா? ஒரு மனிதனுடைய முடிவுக்கு நாம் வரல. சாதாரண நடைமுறையில குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தை வச்சு பார்த்தால் இந்த கலீமாவை அறிஞ்சிருக்கிறாரு, நடைமுறைப்படுத்தல. ஆனா சிலை வணக்கத்தில் இருந்து மௌத்தா போயிட்டார். இப்ப இவருடைய மறுமை நிலை என்ன? சாதாரணமா சொல்லிடுவோம், அவர் சிறுக்கில் இருந்து மௌத்தா போயிருக்கிறாரு. குர்ஆன் வசன அடிப்படையில் ஹதீஸ் அடிப்படையில் அவர் சொர்க்கம் செல்ல முடியாது. ஆனா ஹதீஸ் என்ன சொல்லுது? அறிந்தால் சொர்க்கம், நடைமுறைப்படுத்த தேவையில்லை. இந்த ஹதீஸின் படி நடைமுறை அங்க அவசியம் இல்லை. யாயிலமும் அறிந்து கொண்டா போதுமானது. இந்த ஹதீஸை நேரடியாக விளங்குவோமா? வார்த்தை பிடித்து விளையாடுவோமா? அப்ப சொல்லுவோம், இல்ல, அறிந்து கொள்வது என்பது சும்மா தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை, அதை நடைமுறைப்படுத்தணும். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்றால் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காம இருக்கணும். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் என்று சொல்லிட்டு சாமி முன்னாடி சிலைக்கு முன்னாடி விழுந்து சாஷ்டாங்கம் பண்ணி வணங்கினால் அது இந்த பொருள் இல்லை, சொல்லுவோமா இல்லையா? அப்ப அங்க எதுக்கு வர்றோம் நாம? அது நோக்கம் என்ன, நோக்கம் எதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதை நாம விளங்குறோம். இந்த மாதிரி நிறைய செய்திகளை சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்கள் புகாரி எடுத்து பாருங்க. புகாரியில ஒரு ஹதீஸ் 978 நம்பர் ஹதீஸ், இன்னொன்னு 979. இந்த ஹதீஸ்ல நேரடியா ரசூலுடைய அந்த நடைமுறையை நேரடியாக நாம் எடுத்தால் உள்ள விஷயத்தை சொல்றேன். ரசூல் என்ன சொல்றாங்க? ரசூல் நடைமுறை என்னவாக இருந்தது? பெருநாளுடைய குத்துபா. பெருநாளுடைய குத்துபாவில் ரசூலுடைய நடைமுறை என்னவாக இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளுடைய குத்துபாவில் முதல்ல என்ன செய்வாங்க? ஆண்கள் பகுதிக்கு உரையாற்றுவார்கள். முதலில் ஆண்களுடைய பகுதிக்கு உரையாற்றுவாங்க. உரை நிகழ்த்தி முடிந்ததற்கு பின்னால் நேர பெண்கள் பகுதிக்கு வருவாங்க. அங்கே பிலாலுடைய முதுகிலே சாய்ந்து கொண்டு பெண்களுக்கு உரை நிகழ்த்துவார்கள். எங்க இருக்குது? புகாரியிலே ஆதாரபூர்வமான ஹதீஸ் 978 979. இன்னைக்கு நாம இதை நடைமுறைப்படுத்துறோமா? ஒரே இடத்துல ஆண்களும் பெண்களும் தொழுகிறாங்க. அந்த ஆண்களுக்கு தனியா உரை, பெண்களுக்கு தனியா உரை நிகழ்த்துறோமா? இல்ல. ஒரே உரை. எந்த ஹதீஸின் அடிப்படையில்? ரசூலுடைய இந்த நடைமுறையில எந்த ஹதீஸின் அடிப்படையில் என்ன செய்யறது? இந்த ஹதீஸ் என்ன செய்யறது? அதுக்கு நாம் என்ன சொல்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மைக் இல்ல, ரசூலுடைய காலத்துல இந்த மைக் இல்ல. இந்த மைக் இல்லாததுனால என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் சத்தம் கேட்காது, இங்க தனியா அங்க தனியா போனாங்க. இன்னைக்கு மைக் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே இடத்தை சொல்ல முடியும். இன்னைக்கு நாம சொல்றோம். இது எந்த அடிப்படையில? ரசூலுடைய நேரடி சுன்னா அல்ல, விளக்கத்தின் அடிப்படையில். விளக்கத்தின் ஏன் பயான் பண்றதற்கு இல்ல, அந்த உபதேசம் மக்களை போய் சேர்றது அங்க விஷயம். அந்த உபதேசம் மக்களை போய் சேர்றதான விஷயம் ஒழிய என்ன விதமா கொண்டு சேர்த்துன்ற பிரச்சனை இல்லை. அப்ப அதனால என்ன சொல்றோம்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தனித்தனியா பண்ணாங்க, இன்னைக்கு நாம சேர்ந்து செய்யறோம், அதற்குரிய வழிமுறைகளை கையாண்டு. அப்ப இங்க யாரும் என்ன கேட்கறது இல்ல, நேரடியான வார்த்தையை செய்யறது இல்ல, யாரும் கேட்கறது இல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை ஹதீஸை நீங்க பார்க்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த மாதிரியே நிறைய செய்திகளை என்ன செய்யலாம்? நாம ஹதீஸ்ல பார்க்கலாம். ஹதீஸுடைய வாசகங்கள் ரசூலுடைய நடைமுறை ஒன்றாக இருக்கும், நாம அதை வேற விதமா செய்வோம். அதனை புரிஞ்சுக்கணும். அப்ப ரெண்டு விஷயங்கள். ஒன்று, நேரடியாக பின்பற்ற வேண்டியதை நேரடியாகத்தான் பின்பற்றணும். அதுல விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் காலங்கள் மாறுபட்டாலும் அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சில விஷயங்கள் காலத்திற்கு ஏற்பவாறு அந்த கருத்தை கொண்டு எடுக்கப்படும். இது இன்னொரு வகை. அடுத்து என்ன சொல்றாங்க? இவர்கள் நபியை மட்டம் தட்டுறாங்க. அடுத்த செய்தி, இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க மட்டம் தட்டுறாங்க. என்ன மட்டம் தட்டுறோம்? இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது. இந்த என்ன ஹதீஸ்? இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்துபு வலா நஹ்சு. இந்த ஹதீஸை சொல்லும் என்ன சொல்றோம் நாம? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க? நாம உம்மி சமுதாயமா இருக்கிறோம், நமக்கு கணக்கு பண்ண தெரியாது, நமக்கு கணக்கு தெரியல. அதனால நாம என்ன செய்யல? மாசம் 29 30 என்றதை முன்னாடியே முடிவு செய்ய முடியல. அப்ப இது என்ன விளங்கணும்? நான் ரசூல் அங்க தெரிஞ்சுக்கிறேங்க, முடிவு பண்ண கூடாது என்ற தடை அங்க இல்ல, நம்மால முடியலன்றாங்க, நமக்கு தெரியலன்றாங்க ரசூல்லா. அப்ப நாம என்ன சொல்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணத்தை சொல்லி அந்த ஒரு செய்தி தடுக்கப்பட்டால்
அந்த காரணம் விலகும் போது அந்த செயல் நமக்கு ஆகமாக்கப்பட்டுருங்க. உதாரணமா விளங்குறதுக்காண்டி சொல்றேன். இன்றைக்கு ரமலானுடைய காலத்தில் எல்லா பள்ளிவாசல்கள்லையும் என்ன நடக்குது? ரமலானுடைய காலத்தில் எல்லா பள்ளிவாசல்லையும் என்ன நடைமுறை இருக்குது? இரவு தொழுகை. அது 20 ஆனாலும் சரி 8 ஆனாலும் சரி, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்கள் 8 தொழுதாலும் சரி, அல்ல மதுஹபை பின்பற்ற மக்கள் 20 தொழுதா 20 + 23 தொழுதாலும் சரி, என்ன நடைமுறை இருக்குது? ரமலானுடைய 1ஆம் தேதியில இருந்து 29 அல்லது 30 நாட்களோ பள்ளிவாசல்ல ஜமாத்தாக தொழுகை நடக்குதுங்க. நேரடி சுன்னாவின் அடிப்படையில் இதற்கு என்ன ஆதாரம்? நேரடி சுன்னாவின் அடிப்படையில் இதுக்கு என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில ரமலானில எல்லா மாசம் முழுவதும் 29 30 ஜமாத்தோடு சஹாபத்துக்கு தொழுகை வச்சாங்களா? இரவு தொழுகைய ஒரு ஆதாரம் நீங்க பார்க்க முடியாது. என்னதான் ஆதாரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தொழுதுன்னு ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தொழுதுதான் ஆதாரம். முதல் நாள் வர்றாங்க, கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க, ஜமாத்தோட தொழுகை நடத்தினாங்க. அடுத்த நாள் ரசூலா வர்றாங்க, ஒரு முன்னைய நாளை விட கொஞ்சம் அதிகமான கூட்டம் ரசூலா தொழுகை நடத்திட்டாங்க. 3ஆவது நாள் வர்றாங்க, அதை விட கொஞ்சம் கூட்டம் அதிகம், ரசூலா தொழுகை நடத்திட்டாங்க. 4ஆவது நாள் கடுமையான கூட்டம் வந்துச்சு. ரசூலுல்லாஹ்க்காக மக்கள் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூல் வரவே இல்லை. ஃபஜ்ருடைய நேரத்தில் ரசூலா வர்றாங்க, வந்து என்ன சொன்னாங்க? நீங்கள் எல்லாம் எனக்காக வேண்டி காத்திருந்து எனக்கு தெரியும், நான் வேணும்னு தான் வரல. ஏன்? எங்க உங்களுடைய இந்த ஆர்வத்தை பார்த்து அல்லாஹ் உங்க மேல இந்த தொழுகையை விதியாக்கி அது உங்களுக்கு சிரமத்தை கொடுத்து விடுமோ என்று நான் பயப்பட்டேன், அதான் வரலன்ட்டாங்க. நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம்? 30 நாளும் தொழுகிறோம். எந்த அடிப்படையில்? இந்த நான் சொல்ற இந்த சட்டத்தின் அடிப்படையில். என்ன சட்டம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் என்னவா இருந்தது? மக்களுக்கு ஜமாத்தாக தொழுகை நடத்த சில விருப்பப்பட்டாங்க. ஆனா ஏன் பயந்தாங்க? வஹி வந்துகிட்டு இருக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய சட்டம் இறங்கிட்டு இருக்கிற நேரம். இந்த நேரத்தில் அல்லாஹ் சட்டத்தை இறக்கிட்டால் இந்த கவுமுக்கு உம்மத்து கஷ்டமாயிரும். ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. இன்றைக்கு வஹி வரல, ரசூல் மரணிச்சாச்சு, புதிய சட்டங்கள் வராது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கத்தை நாம் பரிபூர்ணமாக்கிட்டோம், என்னுடைய அருள் கொடையை நான் உங்க மீது பூர்த்தியாக்கிட்டேன் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி இந்த மார்க்கத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? பரிபூர்ணமாக்கிட்டான். இனி புதிய சட்டங்கள் இல்லை. இப்ப நமக்கு அந்த பயமும் இல்லை. புது சட்டம் வரும், அது நம்ம மீது சுமையாயிரம் என்ற பயம் இல்லை. ரசூல் விரும்பினது ஜமாத்தோட தொலை, அதை நாம நடைமுறைப்படுத்துறோம். அப்போ ஒரு விஷயம், ஒரு காரணத்தை சொல்லி ஒன்று தடுக்கப்பட்டால் அந்த காரணம் விலகிட்டா நாம் அது நடைமுறை கொண்டு வந்துடலாம். அப்ப ரசூலுல்லாஹ் இங்க இயலாம என்ன சொன்னாங்க? நாம உம்மி சமுதாயமா இருக்கிறோம், நம்ம வாழுகிற சூழ்நிலை அப்படி இருக்குது, அதனால என்ன இல்லை, நீங்க அப்படி ஒரு காலம் வந்தால் நடைமுறைப்படுத்தினா தப்பு இல்லை. இப்படி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இயலாமை என்று அவன் சொல்றோமே, இது ரசூலை மட்டும் தட்டுறோம், ரசூலுக்கே முடியாதுன்னு சொல்றாங்க, ரசூலுடைய இயலாமை என்று சொல்கிறார்கள். அட நாங்க எதையாவது திருச்சி ஹதீஸ்ல இல்லாத வாசகத்தை சேர்த்து கோர்த்து சொன்னா ரசூலை மட்டும் தட்டுறாங்கன்றலாம். ஹதீஸ்ல என்ன இருக்குதோ அதை சொல்றோம், ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படியே சொல்கிறோம். விளங்குறதுக்கு சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க வந்தாங்க? மதீனாவுக்கு வந்தாங்க. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற நேரத்தில் அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? அந்த ஊர்ல, அந்த அரேபியாவில் என்ன இருந்துச்சு? அவங்களுடைய முக்கியமான பயிர் என்ன? பேரிச்சம்பழம் தான். பேரிச்சம்பழத்தை பயிரிடுறதா அந்த மக்களுடைய முக்கியமான வியாபாரம், விவசாயம். அந்த மக்களுடைய வழக்கம் என்னவா இருந்துச்சு? ஆண் பேரித்தம்பாளையையும் பெண் பேரித்தம்பாளையையும் சேர்த்து சேர்த்து என்ன செய்வாங்க? கட்டி வைப்பாங்க. இன்றைக்கும் நீங்கள் சவுதி போன்ற நாடுகளுக்கு போனால் அதை பார்க்கலாம். ஒரு பேரிச்சம்பழ தோட்டத்துக்கு போனால் நீங்கள் கண்ணில் பார்க்கலாம். ஆண் பாளையையும் பெண் பாலை என்ன செய்வாங்க? சேர்த்து கட்டி வைப்பாங்க. இது அந்த மக்களுடைய விவசாய முறை. ஏன்? மகசூல், விளைச்சல் அதிகமாவதற்காக வேண்டி அந்த மக்கள் கையாண்ட வழிமுறை. ரசூல் இதை பார்த்தாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, இது நல்லா இல்லை, இன்னைக்கு செய்யற இந்த வேலை சரியா தெரியல, எனக்கு பிரிச்சிருங்கன்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதல்லவா, அந்த மக்களும் பிரிச்சுட்டாங்க, தனித்தனியா வச்சுட்டாங்க. அந்த ஆண்டு பார்த்தால் விளைச்சல் ரொம்ப குறைவு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன்பா என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு? அப்ப சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ்
எங்களுடைய விவசாய நடைமுறை எப்படி இருக்கும், இப்படி இருந்துச்சு, சேர்த்து கட்டி வைப்போம், அதனால விளைச்சல் அதிகமாகும். நீங்க வேண்டாண்டீங்க, நாங்க பிரிச்சிட்டோம், என்னாச்சு, அதனால விளைச்சல் குறைஞ்சு போச்சு. ரசூல் என்ன சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தும் ஆலமு பி அம்ரி துன்யாக்கும்ட்டாங்க. இந்த துனியாவுடைய விஷயத்துல என்னை விட நீங்கள் தான் அறிந்தவர்கள், துனியாவுடைய விஷயத்துல என்னை விட நீங்கள் அறிந்தவர்கள், அப்ப நீங்க நினைச்ச மாதிரி செஞ்சுக்கிறீங்கன்ட்டாங்க. இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்க்கு விவசாயம் கூட தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அது அறிவுடைய வாதமாக இருக்குமா? அது இது நாம சொல்லல, ரசூல் சொன்னது சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். எனக்கு தெரியாது, என்னை விட துனியா விஷயத்துல நீங்க தான் அறிஞ்சவங்க, நான் மார்க்கமா சொன்னா கட்டுப்படுங்க, துனியா சொன்னா என்ன செய்யாதீங்க, கட்டுப்பட தேவையில்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை சொல்றோம். இதை சொன்ன உடனே ரசூலை மட்டம் தட்டுகிறார்கள் என்று சொல்ல முடியுமா? இது அறிவுடைய வாதம் அல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம வாழ்ற காலம் அப்படிப்பட்ட காலமா இருக்குது, இன்றைக்கு இருக்கிற மாதிரி சூழ்நிலை அன்றைக்கு இல்ல. அப்ப அந்த உம்மத்து, அந்த சமுதாயம் ரசூலுக்கு முடியுமா இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன செய்யும் முடியும்? கண்ணால பார்க்க முடியாட்டாலும் ஜிப்ரீல் மூலமாக என்ன செய்ய முடியும்? வஹி மூலமாக நடைமுறைப்படுத்த முடியும், படுத்திருக்கிறாங்க. சொன்னாங்க இதுக்கு முன்னாடி பேசுறவங்க, நசாயிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி. ஈலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ட்ட போக மாட்டேன்னு சொல்லி ஈலா ஒரு மாத காலம் செல்ல மாட்டேன் சபதம் பண்ணாங்க. 29ல முடிச்சாங்க. அன்னை ஆயிஷாட்ட போறாங்க. அன்னை ஆயிஷா கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ் ஒரு மாசம் வரமாட்டேன்னு சொன்னீங்க, 29 நாள்ல வந்துட்டீங்களே. அப்ப ரசூலா சொல்றாங்க, அத்தானி ஜிப்ரீலு, என்னிடத்துல ஜிப்ரீல் வந்தார், அஷ்ஷஹரு, இந்த மாதம் என்பது 29 யௌமா, 29 நாட்களை கொண்டது, இந்த மாசம் 29 நாள் என்று என்னிடத்துல ஜிப்ரீல் சொன்னார். ரசூலுக்கு முடியும். ரசூல்லா மௌத்தா போயிட்டு அந்த கௌம் நிலைமை என்ன? ரசூல் உயிரோடு இருக்கிறவன கண்ணால பார்க்காம தெரியாம போனாலும் வஹி அடிப்படையாக கொண்டு என்ன செய்ய முடியும்? முன்கூட்டி ரசூலை சொல்ல முடியும். ரசூல் மரணித்து விட்டால் அந்த சமுதாய நிலைமை என்ன? அப்ப ரசூல் அந்த சமுதாய நிலைமையை சொன்னாங்க, இந்த சமுதாயத்துல அந்த நிலைமையில இருக்கிறோம். அப்ப இந்த சமுதாய நிலைமை சொல்ற போது ரசூலை மட்டம் தட்டுறாங்க என்று திசை மாற்றி விடாதீங்க தயவு செய்து. இது ஒரு காலத்துல யார் செஞ்ச வேலை? சுன்னத்துல் ஜமாத் செஞ்ச வேலை. நாம் என்ன சொன்னோம் ஆரம்பத்தில்? இந்த தௌஹீதுடைய பிரச்சார ஆரம்பம் என்ன சொன்னோம்? ரசூலுல்லாஹ்வுக்கு மீலாது விழா கொண்டாடாதீங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மீலாது விழா கொண்டாடாதீங்க. ஏன் சொன்னோம் அத? மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், ரசூலுல்லாஹ் சொன்னதுனால சொன்னோம். மன் அமில அமலன், நீ யார் ஒருத்தர் ஒரு இபாதத்தை ஒரு அமல செஞ்சு அதில் நம்முடைய கட்டளை இல்லையோ, அந்த விஷயத்துல நம்முடைய கட்டளை இல்லையோ, அது நிராகரிக்கப்படும், ரத்து செய்யப்படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? இப்படி ஒரு வழிமுறையை காமிச்சு தரல, மீலாது ரசூலா கொண்டாடல, அதனால நீங்க செய்யாதீங்க என்று சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க? இவர்கள் ரசூலை மட்டும் தட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் புகழக்கூடாதுன்னு சொல்றாங்க என்று எப்படி திசை திருப்பி விட்டார்களோ அதே வழிக்கு என்ன நிலைமை? ஹதீஸில் உள்ள வாசகத்தை சொல்ற பொழுது என்ன சொல்றாங்க? இவங்க ரசூலுல்லாஹ் மட்டும் தட்டுறாங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வறுமை நாளிலே அல்லாஹ் எல்லாத்தையும் கண்காணிக்கூடியவனா இருக்கிறான். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நீங்கள் வெளியேற்றுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் அல்லாஹ் பதிவு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நிச்சயமாக இதற்கு நீங்கள் மறுமை நாளிலே பதில் சொல்லணும். அடுத்தது என்ன? அடுத்த ஒரு ஆதாரம், அதாவது எதிர்காலத்தை கணக்கிடுவேன் என்று சொல்வது மார்க்கத்திற்கு எதிரானது. அடுத்த ஆதாரம், அடுத்த விமர்சனம், எதிர்காலத்தை கணக்கு பண்ணுவேன் சொல்றது மார்க்கத்திற்கு மணி 8:30 ஆச்சு, 8:45. எதிர்காலத்தை கணக்கு பண்றேன்னு சொல்றது இது மறைவான ஞானத்திற்கு உட்பட்ட காரியம். எப்படி? நாளை என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அப்ப நாளைக்கு இந்த டேட்டை முன்கூட்டியே அந்த டேட்டை இவங்க கணக்கிட்டு சொல்லும் பொழுது இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வச்சுதான் இருக்கும். இந்த மேலோட்டமா பார்க்கும்போது இது சரியா தோணும். ஆமா, நாளைக்கு நடக்கிறது அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. 15 நாள் கழிச்சு பெருநா வரும்னு சொன்னா அது நாளைக்கு நடக்கிறது தானே. அப்ப அல்லாஹ்வுடைய மறைவான ஞானத்தில் கை வைக்கிறதாயிரும். ஆனா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது அடிப்படையில முட்டாள்தனமான கேள்விங்க, அடிப்படையில முட்டாள்தனமான கேள்வி. ஏன்? ரசூலை தெளிவுபடுத்திட்டாங்க. எது எது என்பது மறைவான ஞானம் என்ன என்பதை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்திட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரில தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல
குர்ஆனில் 31வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனம், அதுல அல்லாஹ் அதையும் தெளிவுபடுத்திட்டான். மறைவான விஷயம் என்றால் என்ன? 5 விஷயத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. 5 விஷயத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அது என்ன 5 விஷயம்? மழை, எந்த பகுதியில் எப்ப மழை பெய்யும் என்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. இன்னைக்கு பண்ற வானசாஸ்திரம் இருக்கால, வானவியல், சன் டிவி திறந்தா போடுவோம் வானசாஸ்திரம், எல்லாம் என்னதுதான்? தோராயமானதான். மழை பெய்யும் என்று கருதுகிறோம், இவ்வளவு மழை பெய்யக்கூடும், மேகமூட்டமாக இருக்கும், லேசா தூறல் போடும், இதெல்லாம் என்னதுதான்? ஒரு அனுமானம். எவ்வளவு பெரிய நவீன கருவிகளை கொண்டும் அதை அவர்களால் துல்லியமாக கணக்கிட முடியாது, தோராயமா சொல்ல முடியும். அப்ப துல்லியமாக அறியக்கூடிய ஆற்றல் யாருக்கு தான் இருக்குது? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மறைவான விஷயத்தில் உட்பட்ட அந்த 5 விஷயத்துல மழை அது எப்ப இறங்கும் என்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அதே போல கர்ப்பங்களில, கோளறைகளில அது என்ன இருக்கு என்பதையும் அல்லாஹ் தான் அறிவான். எப்ப அறிய முடியும்? ஒரு விஷயம் உண்டாயி எல்லாம் வளர்ந்த பிறகு வேணா ஸ்கேன் பண்ண முடியும். ஒரு விஷயம் கர்ப்பப்பையில உண்டாயி வளர்ந்து கொஞ்சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் அது ஆனா பெண்ணான்னு தெரியும். அந்த கர்ப்ப கோளறைக்குள்ள, அந்த கர்ப்பப்பைக்குள்ள குழந்தை உண்டாகுமா இல்லையா, என்ன உண்டாகும் என்பதை எல்லாம் ஆரம்பத்தில் யார் தான் அறிவா? அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. இது 2வது செய்தி. 3வது, ஒரு மனுஷன் நாளைய தினம் என்ன சம்பாதிப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு மனுஷன் நாளைய தினத்துல என்ன சம்பாதிப்பான்? இன்னைக்கு நாம இருக்கிறோம், காலையில் எந்திரிச்சு தொழில் ஸ்தாபனத்துக்கு போறோம், இன்றைக்கு 1522 ரூபா சம்பாதிப்பேன் இப்படி சொல்லிக்கொண்டு போற ஆள் யார்? ஒருத்தனும் கிடையாது. சம்பாதிப்போம் நினைச்சிட்டு போவாரு, நஷ்டத்துல வந்து வீடு திரும்புவாரு, பயந்துகிட்டே போவாரு. நேற்றுக்கு ஒரு சரக்கு வாங்கி வச்சோம், பஜார்ல விலை இறங்கி போயிருச்சு, என்ன செய்யறது பயந்துட்டே போவாரு, லாபகரமா வித்துட்டு வீட்டுக்கு வருவார். அப்ப இது யாருக்கு தான் தெரியும்? இது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி ஒரு மனுஷன் எங்க சாவான், ஒரு மனுஷன் இந்த பூமியில எந்த பகுதியில போய் மரணமாவான் என்பதையும் அல்லாஹ்வை தவிர யாரும் தெரியாது. இதுதான் மறைவான விஷயங்களுக்கு உட்பட்ட காரியம். இதுதான் என்ன சொல்றது? குர்ஆனும் ஹதீஸும் இந்த 5 அல்லாஹ்வை தவிர யாரும் அடைய முடியாது. நாம சொல்கிற கணக்கு இருக்குதே, இது ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளது. அல்லாஹ் சொல்ற கணக்கு 55வது அத்தியாயம் 5வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், அஷம்ஷு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் கணக்குல இருக்குது. அதே 10வது அத்தியாயம் சூரத்துல் யூனுஸ் 5வது வசனம் அல்லாஹ் சொல்றான், அந்த கணக்கை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம சொல்ற அந்த கணக்கு என்பது குர்ஆனுடைய வசனத்தின்படி அறிந்து கொள்ள முடியும் என்கிற அந்த குர்ஆனுடைய வசனத்தின்படி என்ன செய்யறோம்? அதை நாம சொல்கிறோம், அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளணும். அடுத்து என்ன சொல்றாங்க ஒரு சாரார், நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த இமாம்களும் அப்படி சொல்லல, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த இமாம்களும் இப்படி ஒன்றை சொல்லல, எந்த மூத்த அறிஞர்களும் இப்படி ஒன்றை சொல்லல, இப்படி சொல்லக்கூடியவர்களும் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. இது முதல்ல சரியான வாதம் இல்லை. குர்ஆன் ஹதீஸ் என்று ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்வில் முடிவு செய்து விட்டானே, ஆனால் அவர்கள் இந்த வாதத்தை வைக்கவே கூடாது. ஏன்? நாம் பின்பற்ற தகுதியானது என்னது? பின்பற்றும்படி அல்லாஹ் போடுற ஆர்டர் என்னது? மனிதர்களை பின்பற்றணுமா, ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றணுமா? 7வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தை சொல்கிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனி அவுலியா கலீலம்மா ததக்கரூன். குர்ஆன் சொல்கிறது, இத்தபிஉ நீங்கள் பின்பற்றுங்கள், எதை? உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்ட்ட இருந்து எது உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதோ அதை நீங்க பின்பற்றுங்க. அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து எது இறக்கி வைக்கப்பட்டுச்சு? குர்ஆன். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் முற்றிலும் உங்களுக்கு நேரான பாதையை காண்பிக்குது. அப்ப குர்ஆன் அல்லாஹ்ட்ட இருந்து வஹியாக இறக்கப்பட்டுச்சு. அடுத்து ரசூலுடைய போதனைகள், உமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுஹா, இந்த தூதர் சுயமாக எதையும் பேச மாட்டார், நாம் எதை அவருக்கு வஹியா அறிவிக்கிறோமோ அதைத்தான் அவர் உங்களுக்கு எடுத்து சொல்வார். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் எதையெல்லாம் நமக்கு சொன்னாங்களோ அது என்னது? அல்லாஹ்வுடைய வஹி. அப்ப ஒரு மனுஷன், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்ற தகுதியானது அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனையும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனை வஹீயின் அடிப்படையில் அமைந்த அந்த போதனைகளை மட்டும்தான். இந்த இரண்டையும் தாண்டி ஒன்று மார்க்கம் என்று இஸ்லாம் சொல்லல. மூத்த அறிஞர்களையோ அவருடைய ஆய்வுகளையோ கண்மூடி பின்பற்றுமாறு இஸ்லாம் எங்கேயும் சொல்லல. மூத்த இமாம்களை பின்பற்றணும் சொல்றாங்களே, அந்த இமாம்கள் எங்கேயா சொல்லியிருக்கிறார்களா தங்களை பின்பற்றுமாறு? பழைய இமாமுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து புரட்டி பாருங்க, எங்க நீங்க பார்க்க முடியாது. அது மதுஹப் என்று சொல்லுகிற இமாம்களா இருந்தாலும் சரி, சலஃபுகள் என்ற போர்வையில, குர்ஆன் ஹதீஸ் என்ற போர்வையில இன்றைக்கு சலஃபுகள் என்று சொல்லிக்கொண்டு இமாம்களை பின்பற்ற வேண்டும் சொல்லுகிற கூட்டமானாலும் சரி, இந்த இரண்டு சாராட்டையும் கேட்கிற கேள்வி என்ன என்றால், ஏதாவது ஒரு இமாம் தன்னை பின்பற்றுமாறு சொன்னாங்களா, அல்ல ஒரு இமாமை சமகாலத்தில் வாழ்ந்த இன்னொரு இமாம் பின்பற்ற சலஃபி இமாமா இருந்தாலும் சரி, ஒரு ஆதாரத்தை தாங்க. இமாம்களே மதுஹபை இமாமை பின்பற்றலையே. மதுஹபை பின்பற்றி சொல்லுகிறவர்கள் அந்த மதுஹபை இமாம்களே ஒரு இமாம் இன்னொரு இமாம் பின்பற்றல. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் வாழ்ந்த காலம் கொஞ்சம் முன்னாடி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இந்த மூன்று பேரை பொறுத்தவரையில இவர்களுக்குள்ள தொடர்பு இருக்குதுங்க. இவர்களுக்குள்ள தொடர்பு இருக்கிறது. மாலிக் இமாமுடைய மாணவன் தான் இமாம் ஷாஃபி, இமாம் ஷாஃபியுடைய மாணவர் தான் இமாம் ஹம்பல். இமாம் மாலிக் அவர்கள் அந்த இமாமை பின்பற்றுமாறு சொல்லி இருந்தால், அல்ல ஒரு மூத்த அறிஞரை பின்பற்றுவதுதான் மார்க்கம் என்று இருந்திருந்தால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரை பின்பற்றி இருக்கணும்? இமாம் மாலிக் அவர்கள் பின்பற்றி இருக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவராகிய இமாம் ஹம்பலி யாரை பின்பற்றி இருக்கணும்? தன்னுடைய ஆசிரியரை பின்பற்றி இருக்கணும். ஹதீஸ்கள் எடுத்துக்கிறங்க, இமாம் புகாரியுடைய ஹதீஸ்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்களை தொகுப்பதற்கு சில ஷரத்துகளை வைக்கிறாங்க. ஒரு ஹதீஸை எடுத்து அதை தரம் பிரிப்பதற்காக வேண்டி சில ஷரத்தை வைக்கிறாங்க. அந்த ஷரத்தை எடுத்து நீங்கள் பார்த்தால், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்களே, அவங்களுடைய ஷரத்தை எடுத்து ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குமா இல்லையா? ஒரு சில ஷரத்துகள் அங்க இல்லாம இருக்கு, கூடுதலா இருக்கு. என்ன விளங்குது நமக்கு? அவர்களை விட இவங்க விளங்கி இருக்கிறாங்க. அப்ப இஸ்லாம் என்பது, மார்க்கம் என்பது அவர்கள் விளங்கி பின்பற்ற வேண்டியது. ஒரு அறிஞர் சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி கண்மூடி பின்பற்றுமாறு அவர்களும் சொல்லல, இஸ்லாமும் சொல்லல.